அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் குறித்து தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் பாஜக 28 30 இடங்கள் வரை போட்டியிடுவதாக தகவலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதில் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகள் தற்பொழுது கேட்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூட்டணியில் 30 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுக தரப்பிற்கு வழங்கியது பாஜக. சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு 23 தொகுதிகளா அல்லது 25 தொகுதிகளா என விரைவில் அதிமுக அறிவிக்க இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் பாஜக 23 முதல் 25 தொகுதிகள் வரை போட்டியிடும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் சென்னையில் துறைமுகம், வேளச்சேரி, விருகம்பாக்கம் உள்ளிட்ட தொகுதிகளும், அதே போன்று கோவை வடக்கு, சிங்காநல்லூர், பழனி, திருச்செங்கோடு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளையும் கேட்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகிருக்கிறது. அதே போன்று திருநெல்வேலி தொகுதியில் தற்பொழுது பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் நயினார் நாகேந்திரன் போட்டியிடுவதற்காக திருநெல்வேலி தொகுதி அல்லது சாத்தூர் தொகுதியும் கேட்கப்படுவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதே போன்று தென்காசியில் சரத்குமார் அவர்கள் போட்டியிடுவார் என்றும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 30 தொகுதிகள் கேட்கப்பட்டு இருக்கிறது. இதில் அதிமுக 23 தொகுதிகள் வரை தருவதற்கு தயாராக இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பெரும்பான்மை தொகுதிகளில் அஇஅதிமுக போட்டியிடும் என்றும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பாஜகவும் அதிமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகளில் இருவருமே கேட்பதனால் தற்பொழுது கூட்டணியில் ஒரு சில குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டோமேனால் கோவை வடக்கு, சிங்காநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளில் பாஜகவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகள், அதே போன்று அஇஅதிமுகவினுடைய பெல்ட் என்று சொல்லக்கூடிய கொங்கு மண்டலம் அதிமுகவின் சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் இருவரும் கேட்பதனால் ஒரு சில தொகுதிகளை பேச்சுவார்த்தை முடிப்பதில் சிக்கல் இருந்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 1ஆம் தேதி தமிழகம் வருகை சென்றதற்கு பிறகு மற்ற தொகுதிகள் விரைவில் முடிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.